கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியில் மீட்பு பணி உள்ளிட்ட தற்போதைய நிலை குறித்த தகவலை வழங்க நம்முடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். தற்போது கேரளாவில் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவில் இரவு நேரத்திலேயும் மீட்பு பணிகள் தொடர்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போது அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவில் நடந்து கொண்டிருக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க கார்த்திக். வணக்கம். கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில பாத்தீங்கன்னா மீட்பு பணிகள்ல அதாவது தென்பட்ட உடல்களை தற்போது அரசு மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய அந்த மீட்பு பணிகள் மட்டும் நடைபெறுகிறது. நிலச்சரிவு பகுதியில புதைந்துள்ள உடல்களையோ இல்ல புதிதாக வேற எங்கேயாவது உடல்கள் சிக்கி இருக்கோ அந்த தேடுதலுடைய மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. காரணம் அந்த பகுதிகளில் மின்சாரம் சுத்தமாக இல்லாத காரணத்தினால உடல்களை தேடுவதற்கான மீட்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டு நாளை காலை 6 மணியிலிருந்து அந்த பணியை தொடங்குவதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீட்பு படையினர் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் 123 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மீதி 98 பேர் வரை காணவில்லை என கேரள மாநில அரசுடைய இரவு 9 மணி நிலவரப்படி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வயநாடு இந்த பகுதியை சுற்றி தமிழ்நாடு மற்றும் கேரளா அதே சமயம் மத்திய அரசு அனுப்பியுள்ள அனைத்து குழுவினரும் தற்போது இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளையும் தற்போது வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை முழு வீச்சில் இந்த மீட்பு பணி தீவிரப்படுத்தப்படும். அதே சமயம் மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்வதனால இந்த மீட்பு பணி தொய்வு ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் தொடர்ச்சியாக அனைத்து அதிகாரிகளும் அரசு இயந்திரமும் இதை தாண்டி தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளையும் அதாவது ஒரு சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் அளவிற்கான இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. 3 ஊர்களை மிக முக்கியமா இருக்கக்கூடிய 3 ஊர்கள் இந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த சூரல்மலைங்கிற பகுதியில தான் அதிகமான உடல்கள் எடுத்திருக்காங்க. பல்வேறு பகுதிகளில் வேற எங்கெங்க உடல்கள் தேங்கி இருக்கு மற்றும் நிலச்சரிவு வருவதற்கான ஆபத்துள்ள பகுதிகளில் பகல் நேரத்துல மழை நின்றவுடன் தேடுவதற்கான திட்டமிடுதல் போன்ற பணிகளை தற்போது செய்து வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.